இப்போ விஜய் மாதிரியான ஒரு மாஸ் ஒரு ஆக்டருக்கு வந்து இந்த சின்னம்ன்றது வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும்? இந்த சின்னமும் வந்து ஒரு முக்கியம்தான். சின்னமே வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா 67 வரைக்கும் காளை மாட்டு சின்னத்தில் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க காங்கிரஸுக்கு. அதுக்கப்புறம் உதயசூரியனுக்கு மக்கள் ஓட்டு போட ஆரம்பித்தாங்க. புது சின்னம் தானே உதயசூரியன். அப்புறம் நம்ம திண்டுக்கல் தேர்தலில் மாயத்தேவரை நிறுத்தி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு ஜெயித்தார். இப்போ ரெட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் அப்படியே போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. அதனால் சின்னம் என்பது ஒரு தேவை தான். ஆனால் அந்த சின்னமே வெற்றியை தேடி தந்துடாது. நம்பர் 1. அடுத்தது இப்போ நீங்கள் சொன்னீங்க விசில், நான் கேள்விப்பட்டேன் 10 சின்னத்தை அவங்க இதில் 10ல் 1 தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு சொல்லி. என்னை பொறுத்தவரையில் ஆட்டோ சின்னத்துக்கு தான் அவங்க வந்து முதன்மை கொடுக்குறாங்க. ஏன்னா அது ஒரு காமன் மேன்ஸ் வெஹிக்கிள். இப்போ கார் சின்னம்லாம் வச்சுருக்காங்க. இந்த தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமூதி அவங்க சந்திரசேகர் அவங்கள அதெல்லாம் வந்து எலைட்டு. எத்தனை பேர் வந்து காரை வச்சுருப்பான், காரில் அனுபவிச்சிருப்பான். ஆனால் ஆட்டோவில் பயணிக்காத ஒரு சாமானியன் உண்டா? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.